பசங்க வந்து போதையில் போய் எல்லாம் வெடிச்சது. சரக்கில் அடித்தாங்க, எல்லாமே பட்டாசு வெடித்தாங்க. அவங்க கேட்டதுக்கு என்னன்றாங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு நெருப்பு இருந்தது, நாங்கள் வண்டியில் போயிட்டு வந்தோம், அந்த மாதிரி பட்டாசு வெடிச்சது, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் 3 பேர் ஸ்பாட் அவுட்னா, 3 பேர் பாடி மட்டும் தான் 3 கிடச்சிக்கிட்டு இருக்குது. சண்டை பண்றதுக்கு இல்லாத போயிட்டா பூயம்மன் கோயில்னா 28 வருஷம் கழிச்சு அன்றைக்கி தான் நோம்பி போடுறாங்க கோயிலில். 12 நாள் வந்து இதோட நோம்பி போட்டு 12 நாள் கழிச்சு நீ தான் நோம்பி. நாளைக்கு வந்துட்டு இன்னும் 2-3 நாள் நோம்பி நடக்குதுண்ணா. சாமி ஊர்வலம் வந்து வரி கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி வந்து சாமி கல்யாணம். சாமி இன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது வந்துட்டு அந்த பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சிது. இவங்க வெடிச்சவங்க வந்துட்டு பசங்கள்லாம் ஜாயின் பண்ணி விடுத்து, பசங்க வந்து போதையில் போய் எல்லாம் வெடிச்சிது. சரக்கில் அடித்தாங்க, எல்லாமே பட்டாசு வெடித்தாங்க. அது நடந்தது எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். 5 நிமிஷம் கழிச்சு போனோம், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. பைக்கில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அடிச்சுது, எல்லாம் வெடிச்சுது, எல்லாம் சரக்கில் வெடித்தாங்க. அவங்க கேட்டதுக்கு என்னன்றாங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு நெருப்பு இருந்தது, நாங்கள் வண்டியில் போயிட்டு வந்தோம், அந்த மாதிரி பட்டாசு வெடிச்சது, அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு நம்ம நேரில் நான் பார்க்கல. நான் 3 பேர் ஸ்பாட் அவுட்னா, 3 பேர் பாடி மட்டும் தான் 3 கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒருத்தன் வந்து சீரியஸாக இருக்கான் பையன், ஜிஹெச் சேலம் ஜிஹெச்சில் இருக்கான். மீதி வந்துட்டு இன்னும் 7 பேர்னு சொன்னாங்க. மீதி பாடி கிடைக்கல. அந்த பக்கம் இருக்காங்களா என்னன்னு தெரியல, தேடி இருக்கிறாங்க, நான் தெரியல அதெல்லாம். ஆமாண்ணா, பட்டாசு 2 வீலர் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்தில் நெருப்பு வந்து பற்ற வச்சுருந்தாங்க, அதில் வெடிச்சு அதில் பட்டது தான் அதாவது வெடிச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தகவல் என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, என்ன சொன்னாங்க? இல்லைண்ணா, யதார்த்தமாக நம்ம வீட்டுக்கு போனது, நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அடிபட்டது, எல்லாமே ஆக்சிடென்ட் வந்து ஸ்பாட் அவுட்னது எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பட்டாசு வெடிச்சது. இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது நாங்கள் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் சீரியஸாகும், அதனால தான் ஆம்புலன்ஸ் போகுது, வழின்னு சொன்னாங்க. நான் 2 வீலர் யதார்த்தமாக நான் போனது அந்த வழியில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தான்
நான் போனேன் இந்த மாதிரி ஆச்சு. திருவிழாவில் வெடிச்சாங்களா இல்லை பட்டாசு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களா? எடுத்துடலாம். திருவிழா தான் வெடிச்சு, ஃபங்க்ஷன்ல தான் வெடிச்சு சொன்னாங்கய்யா. என்ன பட்டாசு வெடிச்சுன்னு தான் சொன்னாங்க. பட்டாசு வெடிச்சு வானம் விடும்போது மூட்டையோட வந்து பிள்ளைங்க எல்லாம் கூட இருந்தாங்க, மூட்டையோட வெடிச்சு போச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. எப்படி எடுத்துட்டு போனாங்க அதுதான் தெரியல. அது நாங்கள் வந்து அங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கும் 2 கிலோமீட்டர் இருக்கும். இவங்க சீர் கொண்டு வராங்க, சீர் கொண்டு போய் பட்டாசு வெடிக்கிறாங்க. பட்டாசு வெடிக்கும் போகும்போது இந்த மூட்டையை அப்படி தீ பிடிச்சி வெடிச்சு பசங்க இதே பக்கத்தில் இருக்கிறாங்க. திருவிழா கூட்டத்துக்குள்ளேயே இல்லைன்னா வெளியில சீர் கொண்டு வர வெளியில இங்க கஞ்சநேரத்தில் நடக்குது, பூசாப்புல இருந்து கொண்டு வராங்க சீர். திருவிழா கூட்டத்துக்குள்ள போயிருந்தா இன்னும் பாதிப்பு, நிறைய பாதிப்பு வந்துருக்கும். அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் தானே இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.